அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அதே போல் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும், சொந்த வீடு அமையணும், கார் வாங்கணும், திருமணம் கைகூடணும், குழந்தை பேரு வேணும், இன்னும் எப்படிப்பட்ட விருப்பங்களாக இருந்தாலும் ஒரு 7 நாட்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படிங்கும்போது கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுடைய வழிபாடு தான். விநாயகர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா எளிமையான கடவுள், பலருக்கும் விருப்பமான ஒரு கடவுள் அப்படின்னே சொல்லலாம். இவருடைய வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக எளிமையானதாக இருக்கும், அதே சமயத்தில் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். விநாயக பெருமானை நம்பிக்கையோடு வழிபட்டு என்ன வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக அவர் அதை உடனடியாக நடத்தி கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறதுமே பார்த்திங்கன்னா விரதம் எதுவும் இருக்காமல் அதிகமாக எதுவுமே செலவு செய்யாமல் எளிமையாக நான் சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும், விநாயக பெருமானுடைய அருளால் அந்த வேண்டுதலானது 7 நாட்களுக்குள்ளே நடந்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம். முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை நம்ம வழிபாடு செஞ்ச பிறகு எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் எந்த ஒரு தடையும் ஏற்படாமல் அந்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். பிரம்மதேவன் கூட பார்த்திங்கன்னா முதல்ல இந்த உலகத்தை படைக்கும்போது விநாயக பெருமான் வழிபாடு செய்யாமல் படைச்சாராம். அப்போ பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு 2 தலை இருக்கிற மாதிரி 6 கை இருக்கிற மாதிரி முகமெல்லாம் பார்த்திங்கன்னா அவலட்சணமாக ஊனமாக இந்த மாதிரி படைச்சிட்டாராமா. அதன் பிறகு தனது தவற உணர்ந்த பிறகு மறுபடியும் விநாயக பெருமானை வேண்டிக்கிட்டு உலகத்தை படைக்கும் தொழில் ஆரம்பிக்கும் போது முகமெல்லாம் லட்சணமாக இப்போ நம்ம சாதாரணமாக மனிதர்கள் இருக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி அவரால் படைக்க முடிஞ்சிச்சான். இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்ட்டு. சரி, இந்த ஒரு வழிபாட்டை எந்த நாளில் தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் வழிபாடு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாளைக்கு அப்படின்ட்டுலாம் இல்லை, எல்லா நாளும் உகந்தது தான். இருந்தாலும் திங்கட்கிழமை மற்றும் புதன்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் இதை செய்யணும். மேலும் பெண்கள் இந்த வழிபாட்டை செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது பீரியட்ஸ் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து 7 நாட்கள் நம்ம இதை செய்கிற மாதிரி வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வழிபாட்டை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதாவது நீங்கள் வீட்டில் யாருக்காவது செஞ்சு கொடுத்தாலும் இந்த வழிபாடு யார் செய்கிறாங்களோ அவங்க சாப்பிடாமல் இருக்கிறதுங்கிறது அவசியம். ஏன்னா நம்மளுடைய முக்கியமான விருப்பம் நிறைவேறுவதற்காகத்தான் நம்ம இதை செய்கிறோம். அப்போ கொஞ்சம் நம்மளுடைய உணர்வுகளையும் அதே போல் நம்மளுடைய அந்த நாவடக்கம், இந்த சுவையாகட்டும் இல்லை பேச்சிலையாகட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்து இந்த ஒரு பரிகாரத்தை ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்கள் முன்னிலைப்படுத்தி தான் வைக்கணும். இப்போது உங்களுக்கு வேலை தான் முக்கியம் அப்படிங்கும்போது அதை மட்டுமே நினச்சி 7 நாள் நீங்கள் இதை செய்யணும். 7 நாளுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் தெரியும். அதன் பிறகு வேணால் நீங்கள் வேறு ஏதாவது கோரிக்கையை முன் வச்சு இதே வழிபாட்டையும் பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விருப்பம் நிறைவேறுவதற்காக நீங்கள் 7 நாட்களாக இந்த பரிகாரத்தையும் வழிபாட்டையும் செஞ்சிடலாம். சரி, இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் திங்கட்கிழமை தொடங்கினாலும் சரி, புதன்கிழமை நாளில் தொடங்கினாலும் சரி, காலையில் எழுந்து நேரமாக குளிச்சுக்கோங்க. விநாயகர் பெருமான் படம் வச்சுருந்தீங்கன்னா இது முதல் நாளாக இருக்கிறதுனால விநாயகர் பெருமான் படத்தை தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா முடிந்த பொருட்களால் அபிஷேகம் செஞ்சுட்டு சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. வாசனை மிகுந்த மலர்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது அதை நீங்கள் வச்சு அலங்காரம் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா காரிய சித்தி கொடுக்கக்கூடிய அருகம்புல்லை நீங்கள் வச்சிங்கனாலும் ஓகே தான். அடுத்தது ஏதாவது ஒரு சிம்பிளான நிவேதனம் வைங்க. 1 டம்ளர் பால் வைங்க, இல்லைன்னா 2 வாழைப்பழம் வைங்க, பேரிச்சம்பளம் வைங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருங்க. அடுத்தது நம்ம விநாயகர் பெருமானுக்காக ஒரு தீபம் ஏற்ற போகிறோம். இந்த ஒரு தீபத்தை நம்ம 7 நாள் ஏற்றணும். இது சாதாரண மண்ணகல் தீபமாக இருந்தாலும் சரி, இல்லை காமாட்சி விளக்கு வீட்டில் வச்சுருக்கிறீங்க அதை தான் நாங்கள் விநாயகர் பெருமானுக்கு ஏற்றுவோம் அப்படிங்கும்போது அதையே எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி. இப்போ அதில் நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து பஞ்சத்திரி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம ஒரு முக்கியமான பொருளை இணைக்கணும். அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய வெட்டிவேர் தான் தேவைப்படுது. இதை வெட்டிவேர்னு சொல்கிறத விட வெற்றிவேர் அப்படின்னே சொல்லலாம். அதிகமான தெய்வீக சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம். இதை வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சாலும் சரி, வழிபாடு செஞ்சாலும் சரி, கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம்.
இது ஒரு சிறு துண்டு கட் பண்ணி அந்த பஞ்சுத்திரிக்குள்ளே அப்படியே பிணைச்சி முறுக்கி அதை வந்துட்டு நீங்கள் இந்த நெய்க்குள்ளே முக்கி எடுத்து வந்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். பொதுவாக விநாயகர் பெருமான் வழிபாட்டுக்கு உகந்ததுன்னு பார்க்கும்போது தேங்காய் எண்ணெய் தான் நான் வந்து சொல்லுவேன். ஆனால் இந்த 7 நாள் பரிகாரத்துக்கு நெய் அப்படிங்கிறது அவசியமாக தேவைப்படுது. அதனால் நெய் வாங்கி வச்சு இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க. தினந்தோறுமே நீங்கள் திரியை வந்துட்டு மாற்றணும். அப்படி மாற்றும்போது புது திரியோட இன்னொரு சிறு துண்டு வெட்டி வேற நீங்கள் பிணைச்சு தான் வந்துட்டு தீபம் ஏற்றணும். தினமும் விளக்க வந்துட்டு க்ளீன் பண்ண தேவை கிடையாது, படத்தையும் தூய்மைப்படுத்த தேவை கிடையாது. முதல் நாள் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். அப்புறமா கண்டினியூஸாக நீங்கள் இதை திரியை மட்டும் மாற்றிட்டு நெய் ஊற்றிட்டு தீபம் ஏற்றலாம். இந்த ஒரு தீபமானது கிழக்கு திசை ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி எரியணும். இப்போ இந்த தீபத்தை பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் பெருமானுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை கூட 108 முறை வந்துட்டு நீங்கள் மனதார சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்படி தீபம் ஏற்றி வச்சாச்சு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊசியும் நூலும் வந்து எடுத்துக்கோங்க. இந்த நூலானது நம்ம இந்த தையல் மிஷினுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி மெலிதான நூலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாவே போதும். சிவப்பு நிறமாக இருக்கிறது அவசியம். ஏன்னா சிவப்பு நிறம் காரிய சித்தியை கொடுக்கும். அதனால் சிவப்பு நிற நூல் எடுத்து அந்த ஊசியில் வந்து கோத்துக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு கோரிக்கை தான் முன் வைக்கணும், அதை வச்சு தான் இந்த வழிபாட்டையும் பரிகாரத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டேன் இல்லையா, அந்த ஒரு கோரிக்கை நடக்கணும்னு கையில் ஏலக்காயை வச்சு வேண்டிக்கிட்டு இந்த ஊசிக்குள்ளார அந்த ஏலக்காய் குத்தி அந்த நூலோடு வந்துட்டு சேர்த்துருங்க. பூக்கோர்ப்பம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு சேர்த்துருங்க. நல்ல ஏலக்காயாக இருக்கணும், விதையெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்போ இதை அப்படியே பூஜை அறையிலே வச்சுருங்க. அடுத்த நாள் மறுபடியும் இதே மாதிரி தீபம் ஏற்றிட்டு அதே கோரிக்கையை முன் வச்சு ரெண்டாவதாக இன்னொரு ஏலக்காய் எடுத்து அதையும் வந்து இந்த ஊசியில் கோர்த்து வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நூலில் மொத்தம் 2 ஏலக்காய் வந்து இருக்கும். 3வது நாள் 3 ஏலக்காய், 4வது நாள் 4வது ஏலக்காயை வந்துட்டு சேர்ந்துருக்கும். அதாவது தினந்தோறும் ஒரு ஏலக்காய் வீதம் நம்ம கோர்த்துட்டு வரணும். ஒரே கோரிக்கையை முன் வச்சு கோர்க்கணும். 7வது நாள் பார்த்திங்கன்னா அந்த நூலில் மொத்தம் 7 ஏலக்காய்கள் வந்து இருக்கும். அதுதான் வந்து நம்மளுடைய பூஜையோட நிறைவு நாள். இப்போது இந்த ஊசியை வந்துட்டு கட் பண்ணிடுங்க. இதை ஒரு மாலை மாதிரி கட்டி விநாயகர் பெருமான் படத்துக்கோ விக்கிரகத்துக்கோ வந்துட்டு நீங்கள் போட்டு விட்டுருங்க. இந்த 7வது நாள் நீங்கள் அந்த தீபத்தை பார்த்து இன்னொரு முறை மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னோட வேண்டுதல் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறதுக்கான அறிகுறிகள் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அது நடந்தும் தீரும். இந்த ஏலக்காய் மலை அது வரைக்கும் அப்படியே விநாயகர் பெருமானுடைய கழுத்துலேயே வந்துட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு விருப்பம் நிறைவேறினதுக்கப்புறம் அடுத்த விருப்பத்துக்காக நீங்கள் இதே வழிபாட்டையும் பரிகாரத்தையும் செய்கிறீங்க அப்படிங்கும்போது பழைய ஏலக்காய் மாலையை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டலாம். அல்லது இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு குளமெல்லாம் இருக்குதுங்கும்போது அந்த நீர்நிலைகளில் நீங்கள் விட்டுறலாம். ஏலக்காயாகட்டும் வெற்றி வேறாகட்டும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா தெய்வீக சக்தியும் வெற்றிகளையும் நல்ல விஷயங்களையும் வந்துட்டு ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. அத்தோட விநாயகர் பெருமானுடைய பரிபூர்ண ஆசையும் நமக்கு சேரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும். அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.